ஒரு கணவன் மனைவி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. 8 மாதம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி இன்னைக்கு நியூஸு. ஆனால் அந்த பொண்ணுக்கு வாந்தி வருது, மயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு படிக்கட்டில் போய் உட்காந்துருக்குறாங்க ட்ரெயினில். ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக போகும். திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுந்து அடிபட்டு செத்துட்டாங்க. இவர் செயினை பிடிச்சி போய் இழுத்துருக்காரு. ட்ரெயின் நிற்கல. அந்த செயின் வந்து ஒர்க் ஆகலை ட்ரெயினில். உடனே அடுத்த ஸ்டேஷனில் நின்று எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் வந்து பார்த்தா ரத்தம் நிறைய போய் செத்துட்டாங்க. இந்த பையன் என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்கா அப்படின்னா, நான் செயினை பிடிச்சி இழுத்தேன், ட்ரெயினை நிற்கலன்னு சொல்லியிருக்கிறா. அப்படி தம்பி, மறுபிறவி உங்கள் மனைவிங்கிறவங்க மாசமாக இருக்காங்க இல்லையா, பிரசவம் மறுபிறவி, நீங்கள் கூட நின்றுக்கணுமா இல்லையா? நீங்கள் செய்கிற தப்பாக பேசாமல் செயினை பிடிச்சி இழுத்தா நிற்கலன்னு இருக்கிறீங்க. செயினை பிடிச்சி இழுத்து நின்றுருந்தாக்கா அவங்க விழுந்த ஸ்பீடுக்கு எப்படி பொழைச்சிருப்பாங்க? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சிங்கில் போய் வாமிட் வருதா அப்படின்னு தலையை பிடிச்சிக்கிட்டு நின்று வாமிட் எடுக்க சொல்லியிருக்கணும் இல்லையா? படிக்கட்டில் உட்காரனாங்களா, நீங்களும் கூட உட்காந்துருக்கணும். அதை செய்யாமல் செயினை பிடிச்சி இழுத்தேன்னு ட்ரெயின் நிற்கலன்னு நீங்கள் குற்றச்சாட்டு வச்சது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? தப்பு உங்கள் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆண் ட்ரெயினில் நீங்கள் நின்றுக்கணும் கூட.